மகர ராசி என்பர்களே, மகரம் இன்னைக்கு மகரத்துக்கு 2ஆம் வீட்டில் ராகு இருக்கு. கடும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். 3ஆம் வீட்டில் சனி இருக்கார். அதிகமான உங்களுடைய சுய தைரியத்தில் சுய முயற்சியில் நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் எடுத்த காரியம் ஜெயமாகும். 6ஆம் வீட்டில் குரு இருக்கார். கடன் பட்டாவது காரியத்தை முடிச்சிருவீங்க. எப்படி கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். ஆக இந்த ஆண்டு எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு நல்ல ஆண்டு தான். ஒன்றும் கெடுதலான ஆண்டுன்னு சொல்ல முடியாது. கடன் வாங்கியாவது காரியத்தை முடிச்சிருவீங்க. அப்போ கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது. சரி, அப்போ ராசிக்கு அதிபதி எங்கே இருக்கார்? 3ல் இருக்கார். சகாய ஸ்தானத்தில் போய் உட்காந்து 3ல் மறைஞ்சிட்டான்னு சொல்லுவாங்க. அது சகாய ஸ்தானம். அது ஓடியோ ஓடாமலையோ முடிவு பண்ணியோ பண்ணாமலோ முயற்சி எடுத்து ரொம்ப திறமையாக செயல்பட்டு காரியங்களை கஷ்டப்பட்டாவது முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு. ராகு 2 இருக்க. குடும்பத்தில் கலங்க வராமல் பார்த்துங்க. சண்டை போடாதீங்க. பேச்சு அதிகமான பிரச்சனை வரும். அதை மட்டும் கொஞ்சம் பேச்சை தவிர்க்க வேண்டும். பேச்சால் பிரச்சனை வந்துருமையா. மகர ராசிக்காரனுக்கு வாக்கு தான். இந்த வாயை திறந்தீங்கன்னா ப்ராப்ளம் வராமல் பார்த்துங்க. உங்கள் குடும்பத்துக்குள் குழப்பமும் சண்டையும் வருவதற்கான வாய்ப்பு மட்டும் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் சரியாக இருந்தீங்கன்னா அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதில் ஒரு சிறப்பு எதை பிடிச்சி வரணும் அப்படின்னா, 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. சுபவிரய செலவுகள், கல்யாணம், காட்சி, காது குத்து, அது இது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, அது வாங்கிறது, இந்த மாதிரி சுபவிரய செலவுகள்லாம் நடக்க வேண்டிய நேரம். அப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் அப்போ சுபவிரய செலவு நடக்குதுன்னா நீங்கள் யாரை பிடிக்கணும், இருக்க பிடிக்கணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் இதுக்கு 6ஆம் வீடாக அமைகிறது எது? ருணரோக சத்து. திருவெண்காடு போயிடணும். நீங்கள் மகர ராசி என்பர்கள் திருவெண்காடு போயிட்டு வரணும். புதன் பகவானை இருக்க பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா மதுரைக்கு போகணும். மதுரை திருவெண்காடு 2 ஏதோ ஒன்று. புதன்கிழமை அன்னைக்கு போங்க. பச்சை வேஷ்டி, பச்சை கம்பளம், பச்சை புடவை தானம் கொடுங்க. புதன்கிழமை அன்னைக்கு அமோகமாக இருக்கும். புதன் பகவானை தரிசனம் பண்ணணும். புதனை இருக்க பிடிக்கணும். மதுரை மீனாட்சி அம்மனை இருக்க பிடிக்கணும். யார்? மகர ராசி என்பர்கள் இந்த ஆண்டு அமோக வெற்றி அடைவீர்கள். இதுதான் சூட்சமம். மற்றபடி ஒன்றும் நல்லாவே இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்ன விஷயங்கள் தான். முயற்சியில் தம் கட்டி முன்னுக்கு வந்துடுவீங்க. அதாவது இயற்கை அதிர்ஷ்டம் ஜாலியாக வர்றது வேற. தனுசு ராசியெல்லாம் அப்படி சொன்னேன். உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் ரொம்ப எஃபோர்ட் எடுத்து ஆனால் அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த ஆண்டு அப்படிப்பட்ட ஆண்டு. இங்கே போய் சந்திக்க வேண்டிய இடம் புதன் பகவான். அப்போ விஷ்ணு கோயிலுக்கு பூரா போகலாம். நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போனால் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறது பெரிய விசேஷம். மகர ராசி என்பர்கள் லட்சாதிபதி. ஏன்னா திருவோண நட்சத்திரம், பெருமாளுடைய நட்சத்திரமே உங்கள் ராசியில் தான் இருக்குது. திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமன் நாராயண. அந்த ஸ்ரீமன் நாராயணனை இருக்க பிடிங்க. பெருக வாழ்வீங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அப்படிங்க. பெருமாள் கோயில் உங்கள் ஊர், உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் புதன்கிழமை அன்னைக்கு போங்க. அதான் முக்கியம். பெருமாள்னா சனிக்கிழமைன்னு ஒரு கங்கணம் கட்டாதீங்க. புதன்கிழமை அன்னைக்கு போங்க. புதன்கிழமை அன்னைக்கு எப்படி தெரியுமா? துளசி மாலை பச்சையாக என்ன இருக்கோ துளசி மாலையை கொண்டு போய் போடுங்க. புதன் வந்துடுவார். உங்கள் வீட்டுக்கே துளசியை கொண்டு போய் போடுங்கய்யா. உங்களுடைய பெருமாள் படத்துக்கு துளசியை போடுங்க. டெய்லி புதன்கிழமை அன்னைக்கு ஒரு 10 துளசி எடுத்து பாக்கெட்டில் போடுங்க. பச்சை மால் மலைபோல் மேனி பவளவாய் குமிழச்செங்கன் அச்சுதா அமரரேனின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த பச்சை மால் அப்படின்னாலே அங்கே இவர் வந்துடுவார், புதன் பகவான் வந்துடுவார். ஆகவே புதன் பகவானை வணங்கி புதன்கிழமையில் புதன் ஓரையில் எதை நீங்கள் செய்தாலும் வெற்றி தான். ஆகவே நம்முடைய மகராசி என்பர்கள் இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.